என் பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல, சார் பர்த்டே அன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே ப்ரெஸ் தான் வந்தாங்க. அன்னைக்கு ப்ரெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல, எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க. போலீஸும் வந்தாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை இட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம். இத்தனை கேள்வி கேட்குறீங்கள, நல்லது பண்ணவங்களே கேள்வி கேட்குறீங்களே, அதே கம்பெனி ட்ரீஸ் பண்ணவங்களையே அந்த கம்பெனி எடுத்து நீங்கள் மூடாமல் வச்சுருக்கீங்க. ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்போ என் பையன் செத்துருந்தானா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில் போடணும், பேப்பரில் போடணும், அது மட்டும்தான். ஆனால் ஒரு குடும்பம் பாதிப்படைஞ்சிச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 6 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ 26, 90 ஏஜில் இறந்தாங்க. என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காமல் படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் 4000 6000 சம்பளம் தான் வாங்குறேன். என் பையனை காப்பாற்றுறதுக்குமே சரி, என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லது பண்ணவங்கன்னு நிற்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்போ என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்களா? அன்னைக்கு யாருமே ஏன் வரல? நீங்க வந்தனால தான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ், அவ்வளோதான். என் பையனை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக இந்த நியூஸ் தெரிஞ்சாதான் மேடம்க்கு தெரிஞ்சு கால் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ணதுனால தான் மேடமுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்திருந்தா எப்படி பண்ணிருக்கோம்? பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்களை தேடி வரல, நாங்களா தான் வெளியில வந்து கொடுத்தோம். நான் ரோட்ல உட்காந்து அழுதேன். எத்தனை பிரஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பேச்சால பேச முடியாது சார். நான் நடு ரோட்ல உட்காந்து அழுதேன். எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே கிட்டத்தட்ட 8 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல கூட என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல கூட எங்களை சேர்க்கவும் இல்லை, வெளியே அனுப்பிட்டாங்க. இதே பிரஸ் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். யாருமே எடுக்கல. இவனை பொழைக்கவே மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் 46 நாள் ஐசியூல என் பையன் இருந்தான். சென்னையில காஞ்சி காமக்கோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறாங்கன்னா அது காரணமே அம்மா தான். கேள்வி ஈஸியா கேட்டுடலாம் சார், அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேசலாமா கோபி? நான் கொஞ்சம் இதை சொல்றேன் கரெக்டா. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, ஸோ புரியுதுங்களா? அந்த பாதிக்கப்பட்டவங்க தனியாக அவங்க தெருவில் நின்னப்போ அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அந்த கோபம், அந்த வருத்தம், தனியாக ஒரு தாய் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு பாஸ் பண்ணி போகிற கார் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் யாரும் நிறுத்தாமல் எதுவுமே செய்யாமல் இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இனிமேல் அவங்க எங்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் நாங்கள் பாரத சேவா எஜுகேஷனில் படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு அது. ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலேயும் நான் படிக்கலை, எனக்கு தெரிவித்ததுனால இம்மீடியட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போக சொல்லிவிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். தேங்க்யூம்மா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு. அது தேங்க்யூ நாராயண். நான் கொஞ்சம் பேசலாமா? கேள்வியில் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டார்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் டேக் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, தெருவில் குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கல்ல. இப்போது நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு நம்ம வெளியே போகிறோம். போய் கேட்டு பாருங்கள், ஆதார் கார்டு கையில் இருக்காது. ஆனால் பிச்சை எடுக்கிறவங்க கேட்டு பாருங்கள், ஆதார் கார்டு ரெட்டியாக கையில் இருக்கும். ரெட்டியாக கையில் இருக்கும் அவங்க கையில். எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இதை வந்து நாங்கள் நிறைய கேஸ் பிடிச்சிருக்கோம். டேக்கு கொடுக்கணுமான்னு சொல்கிறீங்க. இதே ஊரப்பாக்கம் பாலத்து கீழே 5 குழந்தைங்களுக்கு நாங்கள் டேக் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் சார்பா ஒரு ஈசி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய 400 ரூபாய் வாடகைக்கு கொடுக்குறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? குழந்தை வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு நாள் வாடகை 400 ரூபாய். அவங்க குழந்தைக்கு சோறு போடுவாங்களா, தண்ணி கொடுப்பாங்களா? இதை எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா ஆராய்ச்சி பண்ணி எங்களெல்லாம் களத்தில் இறக்கி நாங்கள் இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து ஸ்டேஷன்லையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.
கையும் களவுமா பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம். உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாகுது பாரத சேவாக்கு. ஸோ வி வெல்கம் யூ ஃபர்ஸ்ட் as member, then as press, as a citizen first. மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Thank you. மேடம் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வச்சு பண்ணின்னு இருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சி அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை தனியாக பண்ணுறீங்களா? இல்லை, அவங்களோடய சேர்ந்து பண்ணுறதுல தவறே இல்லையப்பா. கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி, ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி, நமக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும். நம்ம அதை கொண்டு போய் சொன்னால் தானே அவங்களுக்கும் புரியும். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு முதல் முயற்சியாக இருக்கும். 108 ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்பர் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து ரஜினி சார் பேரை வச்சு ஆம்புலன்ஸ் எடுப்பீங்களா? மேபி இன் த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அசிஸ்டன்ஸ்னால் என்ன, எமர்ஜென்சினா என்ன, அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க இப்போ. மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளர்றதாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க. இல்லை அப்படி சொல்லலை. ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து டேக் போட சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க. அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வெளியில் அவங்க தாராளமாக விளையாடணும், ஃபீல்டில் விளையாடணும். அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும், தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள், அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜுக்கு அடியில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து, இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உணவருந்தோ மழை காலமாட்டும் ஏதோ ஆட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும். இட்ஸ் a சிம்பிள் டாக்குமெண்டேஷன். எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க. டிவி கொடுத்தா கலைஞர் டிவி, அம்மா உணவகம். இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க, ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும், மரம், ரஜினி சார் நேமில் வந்து மரம் வருமா? நீங்கள் எல்லாம் தப்பாகவே இல்லை மேடம், என்ன நீங்கள் சொன்னீங்க அவங்க பேரில் தான் வந்து இல்லை பேராக நண்பராக. இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேரில் நீங்கள் ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தானம் பேரே அவங்க பேர் ஆகிடாது இல்லையா? நீங்கள் வீட்டில் இருக்கிறவோ ஒரு கோயிலுக்கு போடுறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பர்மனெண்ட்டாக அதிலே பேர் ஆகிடுமா? அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்றைக்கி மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன், மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பேரில் பண்ணாங்க, என் தாத்தா பேர்லேயே பண்ணுறாங்களே. வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அப்பா பேரில் தாத்தா பேரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்னா நான் சொல்லவே இல்லையே உங்களை. வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ உங்கள் இதில் இன்னும் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது 11 பசங்க இருப்பாங்க, 10 பசங்க இருப்பாங்க, அப்புறம் 100 ஆகுவாங்க, அப்புறம் 1000 ஆகுவாங்க. ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் 30 பேர் ஆவாங்க. ஒரு டாட்டா, இன்ஃபோசிஸ் கூட 10 பேர் 11 பேர் கூட ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் தான். அது வளரத்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணுன்றது காலம் நிர்ணயம் செய்யும். தேங்க்யூ.